Dear students, good morning to all. Today CBSE Maccabi 8th Maths Algebraics and Expressions and Identities chapter 9 Check Your Understanding ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4th sum தெரியாதவங்க முன்னாடி வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Add the following algebraic expressions. உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம அப்படியே ஆட் பண்ணணும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6px minus 2qy plus 3rz. ஓகேவா, இதில் எங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, px இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு நேராக எழுதினோம்னா தான் நம்ம ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதுக்காக தான் அப்படி எழுதுகிறோம். மாற்றி எழுதுகிறோன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ மைனஸ் 11px qy எங்கே இருக்குது, ப்ளஸ் qy 6qy கொடுத்துருக்காங்களா. அப்போ ப்ளஸ் 6qy rz எடுத்து மைனஸ் rz. ஓகே, தேர்ட் டேர்ம் பாருங்கள், 10rz. ஓகே, rz 6qy 10rz கொடுத்துருக்காங்களா. இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு என்ன, 2px தோ இருக்குது. அப்போ 2px மைனஸ் 2qy தோ கொடுத்துருக்காங்க, 2qy ப்ளஸ் 10rz. ஓகே, இப்போ ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ பாருங்கள், 6 ப்ளஸ் 2 எவ்வளோ வருது, சாரி இது வந்து மைனஸ் 2px. சிம்பிள்னால் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு வந்து நம்மளால் கரெக்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து தான் போடணும். மைனஸ் இருந்தால் மைனஸ் தான் போடணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அப்புறம் நமக்கு தப்பாக தான் வரும். ஓகே, இப்போ மைனஸ் 11 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 13. மைனஸ் 13ல் 6 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 7. ஏன் மைனஸ் போடுறோம், ஏன்னா இது பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம். 11 + 2 ஆட் பண்ணால் 13, அதனால் அது பெரிய நம்பர். ஓகே, 13ல் 6 போயிடுச்சுன்னா மைனஸ் 7px. இது பாருங்கள், மைனஸ் 2 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4. இப்போ இது 6ல் மைனஸ் 4 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2. ஸோ 2qy. தேர்ட் ஒன் இது பாருங்கள், 3 + 10 ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. 13ல் 1 போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போமா. 1 போயிடுச்சுன்னா அப்போ 9 ப்ளஸ் 9rz. ஓகே, இந்த சம் அவ்வளோதான். இதோட ஆன்சர் இதுதான். ஓகே, இந்த 5th சம்மில் இப்போ பார்த்துருக்கிறது நம்ம ஏ சம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இதுலேயே பி சம் பார்க்கலாம். பாருங்கள், பி சம் பாருங்கள், 3l² மைனஸ் lm² 2lm² plus lmn² மைனஸ் 3lmn² plus 2l²mn. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, 3 டேர்ம் இதில் கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸ்ப்ரெஷனையும் இப்போ எடுத்து நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3l²mn, அடுத்து மைனஸ் lm²n. ஓகேவா, இது அடுத்த டேர்ம். அடுத்த டேர்மில் பாருங்கள், 2lm²n அப்படிங்க எதுவுமே இல்லையா. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, 3l² இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், 2lm²ன்னா 2lmn. ஸோ இங்கே வைக்கணும் 2lm²n. lmn² இதில் எந்த டேர்ம்லேயும் இல்லை. ஸோ அது தனியாக இங்கே எழுதிக்கங்க, lmn². அப்போ இங்கே மேலே வந்து 0 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிங்க, ஏன்னா உங்களுக்கு ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து மைனஸ் 3lmn². இப்போ lmn² அப்படின்னு எங்கே இருக்குது, இது இருக்கா lmn². ஓகே, அப்போ இங்கே என்ன இங்கே வரும். அப்போ ப்ளஸ் 3lmn² எடுத்து எழுதும்போது நம்ம கரெக்டாக எழுதிக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ப்ளஸ் 2l²mn. l²mn எங்கே இருக்குது, இதோ இருக்குது. அப்போ இங்கே நம்ம 0 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே எதுவுமே வராது. ஸோ 0. இப்போ இங்கே என்ன வருது, 2l²mn. ஓகேவா, இப்படி கரெக்டாக நம்ம ஆர்டராக எழுதிக்கிட்டால் தான். இப்போ இங்கே 3 டேர்ம் இருக்கிறதா வச்சுக்கோங்க.
இது 3 இது 3 இது 3 டேர்ம் வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 3l²mn, இது 2l²mn, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ இது 5l²mn. அடுத்து பாருங்கள், lm²n, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ மைனஸ் 3lm²n. பார்க்க தான் உங்களுக்கு பெரிய சம்மா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக எடுத்து அதுக்கு நேராக எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 3lmn² ப்ளஸ் lmn², அப்போ 4lmn². இதுதான் அதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப ஒரு தடவை வீடியோவை நல்லா பாருங்கள். அடுத்து சீசம் பார்க்கலாம் வாங்க. சீசம் பாருங்கள், இதுவும் அதே தான். இது என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எடுத்து எழுதலாமா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 9.xyன்னு எதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 9.25x என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? மைனஸ். ஸோ மைனஸ் 9.25x, இது ப்ளஸ் 0.75xz. செகண்ட் ஒன் பாருங்கள், 1.63x என்னது? ப்ளஸ் 1.63x ப்ளஸ் 13xz. அடுத்து மைனஸ் 7x, மைனஸ் 7x. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 7.3xz. ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆனால் பக்கத்தில் சைடில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதில் 0.75x z, மைனஸ் 9.25x ப்ளஸ் 7, ரெண்டே ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 10, 16.25. அதோட இது ரெண்டு என்னது? இதுவும் ரெண்டும் மைனஸு. ஸோ ப்ளஸ் பண்ணி இங்கே மைனஸ் சிம்பிள் வருமா? மைனஸ் 16.25ஓட 1.63 நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ இதோட சிம்பிள் மைனஸு. 5ல் 3 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6, 5ல் 1 போச்சுன்னா 4, 1. அப்போ இங்கே என்ன வரும்? 14.62x. ஓகேவா? இப்போ இது மூணுமே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். இப்போ 13ஓட ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் 20. இங்கே இது பண்ண கஷ்டமாக இருந்தால் சைடில் போட்டுக்குவோம். 17 இப்போ 20.3 வருதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 20.3. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0.75 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0.75. அப்போ 5, 10க்கு 0, மீதி 1 ப்ளஸ் 21.05xz. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மோட ஆன்சர் இவ்வளோ தான். ஓகே, இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.